ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கோட்டாக் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது எனக்கு காசு தேவைப்பட்டு ரொட்டேஷன் பண்ணி என்னுடைய கசினுக்கு வாங்கின லோன்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணேன் இல்லையா? அதை நான் வந்து இந்த கோட்டாக் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் கூட செட்டில்மெண்ட் தான் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து செட்டில்டுன்னு வரும். செட்டில்டுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனாலும் இப்போ எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருந்தது. ஒரு 677 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அது எப்போ ஆக போகுதுன்னு டேட் போட்டிருக்காங்க. 5th மே வந்து இந்த வருஷம் ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம ரெடீம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே அந்த லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க்கு வந்து நான் கிளிக் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இங்கே லாகின் ப்ரொஃபைல் ஹவ் இட் ஒர்க்ஸ்னு இருக்குது. லாகின் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம சிஆர்என் நம்பர் வந்து கொடுத்து ஓடிபி மூலமாக நம்ம லாகின் பண்ணணும். ஸோ கொட்டாக் பேங்க் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிஆர்என் நம்பர்னால் என்னென்னு. கிட்டத்தட்ட கஸ்டமர் ஐடி நம்பர் மாதிரி. ஸோ அதை போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்தது. இதை வந்து நம்ம சப்மிட் கொடுக்கலாம். இப்போ உள்ளே வந்து நமக்கு லாகின் பண்ணி நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இங்கே லாஸ்ட் லாகின் டேட்டு காமிக்குது. அதே போல் டோட்டல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து காமிக்குது. இப்போ இந்த கேஆர்ன்றது அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 651 இருக்குது என்கிட்ட. அதில் ஆல்ரெடி வந்து ஒரு சிலது எக்ஸ்பைரி ஆகிருக்கு போல். காலையில் பார்த்தப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷாப்பிங் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், ஃப்ளைட்டு, ஹோட்டல் இந்த மாதிரி 4 இருக்குது. நம்மக்கிட்ட ரொம்ப சொல்பமான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப சிறிய ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அதனால் ஷாப்பிங் போய் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே வந்து 6000 23,000 இருக்குது. ஸோ எதுவுமே வந்து 600 500 ரேஞ்சிலலாம் இல்லை. ஈவன் ஷூஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஹெட்செட் கூட 4200. நம்மக்கிட்ட 500 சில்லற தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஒருவேளை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேர இந்த மாதிரி நிறைய வாங்கலாம் போல். ஸோ இதில் ஷூஸ் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், மினிமம் 3796 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், க்ராக்ஸ் இருக்குது 3596. ஆனால் என்கிட்ட இருக்கிறதோ ரொம்ப கம்மி தான். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதில் போயிட்டு ரீசார்ஜுன்னு பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் போயிட்டு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஆப்ரேட்டர், லொக்கேஷன், ப்ரௌஸ் பிளான்ஸுன்னு கொடுத்து அமௌண்ட்டுன்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் போல். ரீசார்ஜுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும், மொபைல் ரீசார்ஜுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் அப்னு கொடுத்தா இந்த மாதிரி வருது. ஸோ இப்படி ப்ரொசீட் கொடுத்தா அது எப்படி போகும்னு தெரியல. பட் நம்ம வவுச்சர் பார்ப்போம். ஸோ வவுச்சர் பார்த்திங்கன்னா பேண்டலூன்ஸு, மிந்த்ரா இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா 4000 பாயிண்ட்ஸ் வேணும். ஃப்ளிப்கார்ட் 8000, மிந்த்ரா 2000, கேஎஃப்சி 1000, அமேசான் ப்ரைமும் அதிகமாக இருக்குது. டாமினோஸு, இதோ இந்த பாஸ்கின் ரோபின்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு. இல்லை, அதுவுமே அதிகம்தான். ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன பார்க்கலாம், டாமினோஸு, கேஎஃப்சியும் அதிகம்தான். ஓகே, நான் டாமினோஸு கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த டாமினோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாமினோஸ் வவுச்சர் வர்த் INR 100. அதாவது 400 கொட்டாக் ரிவார்ட்ஸு 100 ருபீஸ்க்கு கன்வெர்ட் ஆகுது. என்கிட்ட 500 சில்லற இருக்குது. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலான்னா, அமேசான் பே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா இல்லை. ஸோ இதில் அமேசான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இல்லை, அது 8000 இருந்தால் 2000 போல்.
ஸோ டாமினோஸ் தான் பார்க்கணும். ஸோ டாமினோஸ் தான் நம்ம ரேஞ்சுக்கு இருக்குது. ஓகே, ஆட் டு கார்ட்னு கொடுப்போம். அப்போ கூட ஒன்று தான் வாங்க முடியும். ஒரு 100 ருபீஸ்க்கு தான் நம்மளால் ரிடீம் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஆனால் 550 கிட்ட இருக்கு. இல்லை, அந்த 1.1 எல்லாம் போட முடியாது. ப்ரொசீட் டு பே கண்டினியூ ஷாப்பிங்னு இருக்குது. இது பாருங்கள், 400 பாயிண்ட்டு 100 ரூபாய்க்கு கன்வெர்ட் ஆகுது. ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். இதில் பாருங்கள், என்டர் நியூ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு வருது. ஸோ இதில் வந்து நம்ம நம்பர் கொடுத்து நம்ம இதை வந்து ப்ரொசீட் ஆகணும். இப்போ நான் ப்ரொசீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பை கொட்டாக் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது, பை கார்டுன்னு இருக்குது. கொட்டாக் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், கார்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கார்டு வந்து எனக்கு ஆல்ரெடி டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம 2 கூட போட்டு பேலன்ஸ் இருக்க தொகையை நம்ம கார்டு மூலமாக பே பண்ணியிருக்கலாம் போல். இதை ஐ அக்ரி கொடுத்து பே கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி. ப்ளீஸ் என்டர் த ஓடிபி சென்ட் டு த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஓடிபி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஓடிபி போட்டாச்சு, ப்ரொசீட் கொடுக்குறேன். டோன்ட் ரெஃப்ரெஷ் அ ப்ரெஸ் பேக் பட்டன் ஆஸ் வி ஆர் ப்ராசஸிங் த ஆர்டர். இது எல்லாத்துக்குமே பண்ண வேண்டியது தான், பரவாயில்ல. ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, கான்டாக்டு, இமெயில் ஐடியெல்லாம் வருது. யுவர் ஆர்டர் ஹஸ் பின் பிளேஸ்ட் அண்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட்னு காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யூர் சூஸிங் கொட்டாக் ரிவார்ட்ஸ். டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் redemption request have been sent to email ID. Still haven't received your voucher. Please follow the below steps. Redemption history, card type, category voucher, recent voucher. ஓகே, ஸோ நம்ம டாமினோஸில் ஒரு 100 ருபீஸ்க்கு வவுச்சர் வந்து நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயில் ஐடியில் bankrewards@kotak.com யுவர் ஆர்டர் இஸ் டெலிவர்ட்னு வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்கள், வவுச்சர் கோடு இருக்குது, பின்னும் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அக்டோபர் 26 வரையும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் நம்ம யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது, காமிச்சு அவங்க கிளைம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை வந்து வவுச்சராக கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இப்போலாம் எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லையுமே இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.